அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொம்பளை பசங்களுக்கு எல்லாம் எதுக்கு இது தேவையில்லாத படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி தராம எதுக்கு நீங்க கேரம்ல எல்லாம் விளையாட இருக்கீங்க, ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு அப்படி இப்படின்னா நிறைய பேசியிருக்காங்க அப்பாவை. இவனே வேலை பார்க்க மாட்டான், இதுல வேற பசங்க பின்னாடி வேற சுத்திட்டு இருக்கா, எங்க உருப்பட போறாங்க அப்படிலாம் நிறைய பேசியிருக்காங்க. ஆனா அது எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லல. பெசிமிக்ல தான் நிறைய சொல்லியிருந்தாரு, அப்பா இந்த மாதிரிலாம் என்ன நிறைய பேசியிருக்காங்க. ஆனா என் பசங்க கிட்ட நான் எதுவுமே காட்டிக்கல, சாதிக்கணும்னு மட்டும் தான் சொன்னாங்கன்ட்டு. எங்ககிட்ட எங்க அப்பா ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை இது பண்ணிக்காதீங்க, சாதிக்கணும்னு மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் தான் நான் ஹோப்ஃபுல்லா வச்சிருந்தேன், நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் சாதிச்சுதான் என்ன இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நான் சாதிச்சிட்டேன். எல்லாமே நல்லதுக்குன்னே நினைச்சிட்டேன். ஒரு மேட்ச் தோத்தா தானே அதுல இருக்கிறத ஒன்னொன்னும் கத்துக்க முடியும். எங்க அப்பாவும் அதான் சொல்லியிருக்காரு, ஒரு வாட்டி தோத்துட்டு நம்ம நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, இன்னும் ஏன் தோத்தன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா தான் பிராக்டிஸ் பண்ண தவிர நம்ம ஹோப்பை விட்டுறக்கூடாது சொன்னதால நான் நிறைய பிராக்டிஸ் எடுத்தனால தான் இப்போ நான் வேர்ல்ட் சாம்பியனே ஆனேன். இங்க இருக்க நாங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க எங்க கிட்ட. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. யாருமே ஒண்ணு கூட பேசாம இருந்தாங்க. நாங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே பேசணும். அப்பதான் தெரிஞ்சது நம்ம வின் பண்ணா மட்டும்தான் எல்லா இடத்துலயும் மதிப்பு.